ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை காலை சிகே விலாக்ஸ். 2 நாளாக என்னோடய தோட்டத்து பக்கம் போகவே இல்லைங்க. ஸோ செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு காலையிலே தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. ஆனால் எங்கள் மாமியார் டெய்லி தண்ணி போட்டுட்டு தாங்க போகிறாங்க செடிக்கெலாம். காலையிலே கிளம்பி வந்தியாச்சு தோட்டத்துக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்ததும் தோட்டத்துக்குலாம் நிறைய இடத்துல பூச்சி வர மாதிரி இருந்துச்சுங்க, நிறைய செடியோட இலையிலலாம். அதனால் சாம்பல் போட்டிருந்தாங்க. கொய்யாக்காய் செடியிலலாம் சாம்பல் போட்டிருந்தாங்க. கத்திரிக்காய் செடியிலையும் சாம்பல் போட்டிருந்தாங்க. நம்மளோட கத்திரிக்காய் செடியில் ஒரு நீளமான கத்திரிக்காய் சூப்பராக வளர்ந்து வந்திருக்குங்க. இது நல்ல நாட்டு கத்திரிக்காங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்புலலாம் போட்டாக்கா அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் எந்த ஒரு பூச்சிக்கொல்லியோ பூச்சி மருந்தோ எதுவுமே அடிக்க மாட்டாங்க. பூச்சி பிடிச்சிச்சின்னா சாம்பல் மட்டும்தாங்க போடுவாங்க. அதுக்கு பக்கத்தில் நல்ல ஒரு நீளமான வெண்டைக்காய் வளர்ந்து வந்துடுச்சு. அதையும் பறிச்சாச்சு. இன்னொரு செடியிலலாம் சின்ன சின்னதாக பிஞ்சு மட்டும் வச்சுருந்துச்சிங்க. இதுக்கு பக்கத்தில் நாங்கள் போன வருஷம் ஒரு செடி போட்டிருந்தோங்க, அவரைக்காய் செடி போட்டிருந்தோம். அதோட விதை தானாக கீழே உழுந்து இந்த வருஷம் தானாக அழகாகவே நிறைய கொடி எல்லா இடத்துலையும் சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு பந்தல் போட ஆரம்பிக்கணும். இன்னும் பந்தல் போடாமல் இருக்குங்க. ஸோ நாங்கள் நட்டு வச்சுருந்த குண்டுமல்லி செடியில் இன்றைக்கி ஒரு 4 பூ பூத்துருந்துச்சு. அதையுமே பறிச்சாச்சு. இதுக்கு பக்கத்தில் இந்த காற்று மழையில் முருங்கை மரம் லைட்டாக சாஞ்சிச்சிங்க. ஒரு சில கிளைலாம் கீழே விழுந்துருச்சு. அதுலேருந்து ஒரு துண்டு எடுத்துகிட்டு கிளை எடுத்துகிட்டு நாங்கள் நட்டு வச்சுருந்தோம். அந்த கிளையில் பார்த்திங்கன்னா நல்லா தளிர் விட்டு சூப்பராகவே வளர்ந்து வந்துருந்துச்சிங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த சைடில் மணத்தக்காளி கீரை நல்ல தளன்னு இன்னமுமே கீரை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோஸில் மணத்தக்காளி கீரை நிறைய தடவை பறிச்சுட்டு போய் சமைச்சிருக்கேன். எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பறிச்சும் கொடுப்பேங்க. ஸோ உங்களுக்கு ஒரு செடியை காட்டுறேங்க. இந்த செடியோட பேர் என்னன்னு எனக்கே தெரியல, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கங்க. இந்த செடி எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வாடகைக்கு இருந்தாங்க. அவங்க வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி போகும்போது இந்த செடியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கார்டன் வச்சுருக்கீங்களா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கையில் கொடுத்தாங்க. ஆனால் அது ஒரு அழகு செடின்னு சொல்லிட்டு நாங்கள் நட்டுட்டோம். ஆனால் அதோட பேரில் என்னன்னு தெரியலங்க. ஸோ அதுதாங்க இந்த செடி. இந்த செடியும் அதுக்கு பக்கத்துலேயே இது பார்க்குறதுக்கு கத்தாழா செடி மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அதோட பேர்லாம் என்னன்னு தெரியலங்க எனக்கு உண்மையாகவே. நான் இதுக்கப்புறம் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் இதோட பேரில் என்னன்னு சொல்லிட்டு. அவங்களும் என்கிட்ட சொல்ல இதோட பேரில் எதுவுமே சொல்ல. இதுக்கு பக்கத்துலேயே தானாக முளைஞ்ச லெமன் ட்ரீங்க. இந்த லெமன் ட்ரீயை நாங்கள் ஒரு தடவை கடையில் வாங்கிட்டு நட்டோம். அது வளரவே இல்லைங்க. ஆனால் தானாக முளைஞ்சு இவ்வளோ சூப்பராக நல்லா உயரமாக வளர ஆரம்பிச்சுங்க. நம்மளோட மாதுளங்கண்ணிலேருந்து ஒரு மாதுளை பழத்தை பறிச்சிட்டோம். மாதுளம்பழம் குட்டியாக தாங்க இருக்குது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எல்லாமே பறித்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ என்னோடய வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.